வணக்கம் பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 2 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி, பவித்ரா அண்ட் சாச்சனா வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ஜே ஆனந்தி ஜெஃப்ரியை பற்றி சொல்கிறாங்க. ஜெஃப்ரிகிட்ட இப்போ நிறையா நெகட்டிவ் தெரியுது. அவன் எப்போ பார்த்தாலும் அந்த சௌந்தர்யாவோடையே சுற்றிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு வந்து ஆர்ஜே ஆனந்தி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. பவித்ரா அதுக்கு சொல்கிறாங்க, ஜெஃப்ரி வந்து எப்போவுமே சௌந்தர்யாவுக்கே இன்புட் கொடுத்துக்கிட்டே இருந்தால் நீ எப்போ வெளியே வருவ, நீ எப்போ தெரிவ அப்படின்னு வந்து ஜெஃப்ரியை கேட்குறது மாதிரி ஆர்ஜே ஆனந்திகிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்தியை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த கிங்டம் டாஸ்க்லேருந்தே ஜெஃப்ரியை கொஞ்சம் அவங்க கார்னர் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னென்னா, அந்த சாச்சனா கொடுத்த அந்த உக்கி போடுற டாஸ்க் இருக்குல்ல, சிட்டப்ஸ், அதில் கூட அந்த விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணி அந்த பொண்ணு அழுகும்போது இந்த ஆர்ஜே ஆனந்தி பவித்ராலாம் கூடி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு தான் 100 கொடுத்துச்சுன்னா இந்த பையன் எதுக்கு முடியாதுன்னு சொல்லாமல் திருப்பி போட்டான், அப்போ இந்த பையன் மேலே தானே தப்பு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆர்ஜே ஆனந்தி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக அது சாச்சனா மேலே தான் தப்பு. பட் ஏன்னா அவங்க ஒரு ராணிங்கிற பொசிஷனில் இருக்காங்க, எல்லோரும் அங்கே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது அந்த பையன் செய்ய முடியாதுன்னு சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆர்ஜே ஆனந்தியோட பாயிண்ட் என்னென்னா, ஒரு ராணி கொடுத்த தண்டனையை ஒரு அவன் பேர் என்ன, ஒரு சிறைவாசினே வச்சுக்கோங்களேன், அவன் வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லணும், அப்போ தான் ரைட்டு அப்படிங்கிறாங்க. ஆனால் கொடுத்தவங்க மேலே அது வந்து தப்பு சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்போவே தெரிஞ்சிருச்சு இவங்க வந்து ஜெஃப்ரியை ஏதோ கார்னர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ அதை தான் இங்கேயும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அடுத்து வந்து ரஞ்சித்தை பற்றி சொல்கிறாங்க ஆர்ஜே ஆனந்தி. நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருந்தோம்னா வந்து தப்புன்னு கரெக்டாக கட் அண்ட் ரைட்டாக சொல்ல மாட்டேங்கிறாரு. கண்ணா நீ இப்போ பேசுனது தப்புமா அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு. இது வேணால் உண்மை தாங்க, சத்தியமாக உண்மை. அவர் என்ன ட்ரை பண்ணுறாருன்னு தெரில. கொஞ்ச நாள் அப்படியே அமைதியாக சண்டை இல்லாமல் இருந்துட்டு அப்புறம் போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. ஒவ்வொரு நாளும் இருக்க நமக்கு சம்பளம் அதிகமாகுது, எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருந்துட்டு சேஃப் கேம் ஆடிட்டு போகலாம்னு நினைக்கிறாரு. ஸோ இனிமேல் அந்த சேஃப் கேம் ஆட முடியுமா என்னன்னு தெரியல. ஏன்னா எல்லாமே இண்டிவிஜுவல் ஆகிடுச்சு. டீமில் கூட்டமாக இருந்து சவுண்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க முடியாது. ஸோ பார்க்கலாம். அடுத்து வந்து தீபக்கை சொல்கிறாங்க. தீபக்கிட்ட வந்து சில ஃபேவரைட்ஸ் இருக்குது. அவங்கள்ட்ட மட்டும் அவர் நல்லா பழகுறாரு, மித்தவங்களை வந்து அவர் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆர்ஜே ஆனந்தி. அப்படிலாம் எனக்கு ஒன்றும் தெரியல. ஆக்சுவலாக அவங்க வந்து ரொம்ப மிங்கிள் ஆகாமல் இருக்கிறதுனால அப்படி அவர் பிஹேவ் பண்ணுறாரோ என்னமோ தெரியல. பட் வந்து ஃபேவரைட்ஸ் அப்படின்னா, அந்த ராயன் அந்த பையன் வந்து ஆல்ரெடி தெரிஞ்சதுனால அவர்கிட்ட கொஞ்சம் இதாக இருக்கார். மித்தபடி ஃபேவரட்டிசம்ங்கிறது எனக்கு தீபக்கிட்ட இருந்து தெரியல. அப்படி பார்த்தா நிறையா கேங்லாம் இப்போ இருக்காங்க. விஷால், அருண், அப்புறம் வந்து நம்ம ஜெஃப்ரி, சௌந்தர்யா, ஜாக்லின், ராயான், இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பவித்ரா அண்டு தர்ஷிகா அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க. ஸோ ஆர்ஜே ஆனந்திக்கு என்னென்னா, அவங்களுக்கு யாருமே இப்போ ஃபேவரட்டிசம் ஃப்ரெண்ட்ஷிப் அந்த இதில் இல்லை, மிங்கிளாக இல்லை யாருமே. எல்லாருமே வேறு மாதிரி போயிட்டாங்க. ஸோ அவங்க மட்டும் தனியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படி சொல்லிகிட்டு இருக்காங்க. விஷாலை சொல்கிறாங்க. விஷாலுக்கு வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த நகைச்சுவை பண்ணுறாப்புல இல்லை, அவர் பெரிய நகைச்சுவை மன்னர், எல்லோரும் கேலி பண்ணுறாருல, அந்த நகைச்சுவை தான் வைப்பண்ணா அதை வச்சு தீபக் அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எங்கெங்கே நேராக பேச போகிறான், அவன் பேசுகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தர்ஷிகாட்ட பேசுகிறதுக்கே ரொம்ப பயப்படுறான். எங்கே தீபக்கிட்ட போய் பேச போகிறாப்புல. ஸோ இதுதான் இன்றைக்கி ப்ரோமோ 2. ஸோ ஆர்ஜே ஆனந்தி திருப்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காசிப் பேசுகிறதுல அவங்க பெரிய லெவலுங்க.